திடீர்னு வீடு வந்தன்னைக்கு கையெல்லாம் ஒரே நடுக்கு ஒரு 4-5 பேரில் இங்கே இருந்தோம். நல்லா பேசுங்க, நல்லா சொன்னா அவங்களுக்கும் பாத்திரம் பண்ண எல்லாமே போச்சுங்க. இதுதான் நான் சொல்றேன் வர்றவங்க போறாங்க ஒண்ணுமே சொல்லுங்க. ரோட்ல படுத்திருக்கிறேன் விருப்பம்மா என்னால முடியலைங்க. மாத்திரம் நரம்பு தளர்ச்சி கண்ணு மேல வலிக்குது. நான் எந்த இது இல்லாம இதுவே நம்பி எல்லா மக்களும் வாழ்ந்துட்டு இருக்கேன். வேலை வெட்டிக்கு போறாங்க. திடீர்னு வீடு வந்தன்னைக்கு கையெல்லாம் ஒரே நடுக்கு ஒரு 4-5 பேர்ல இங்க இருந்தோம். நல்லா பேசுங்க, நல்லா சொன்னா அவங்களுக்கும் பாத்திரம் பண்ண எல்லாமே போச்சுங்க. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்க இந்த முடியும். சரிம்மா, சரி, கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன். இதுதான் நான் சொல்றேன். இதுதாங்க 3 பேத்துக்கு வந்து வீடு கொடுத்துருக்கோம்னு சொன்னா கூட நீங்க கேட்டீங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து வீடு கொடுத்துருக்கோம்னு அரசா அறிக்கை கொடுத்துருக்கே தவிர அவங்க கிட்ட வந்து இல்ல உங்களுக்கு இந்த இடம் இருக்கு நீங்க போங்க அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே சொல்லல. இன்னைக்கும் தெருவில் தான் அவங்க நின்னுட்டு இருக்காங்க அப்படிங்கறதா யதார்த்தமான ஒரு உண்மை. இதே போல கோவிலில் உள்ள பல்வேறு பகுதிகளில் ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்கு. இந்த பக்கம் வரல அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா கவுன்சிலர் வராங்க, அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட வந்தாங்க, இந்த பகுதியை பார்த்துட்டு எந்த விதமான ஒரு என்னன்னு கூட கேள்வி கேட்காம போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு இல்ல அதுதான் சொல்லிட்டு இருக்கமா. கழிப்பிட வசதி இல்லாம அந்த வீட்டை வந்து பயன்படுத்த முடியாது. அதனால அந்த 19 நபர்கள் ஏனென்றால் கயிறு கட்டி வச்சிருக்காங்க. அந்த 19 வீடு யூஸ் பண்ண முடியாம அது கழிப்பிட வசதி இல்லைன்னா அந்த வீட்டுல அவங்க குடியிருந்தா வந்து என்ன பண்ண முடியும்? ரொம்ப ஆபத்தான சூழல் இருக்கு. அதனால உடனடியா இவர்களுக்கு வந்து வீடு கொடுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அதனால நீங்க வந்து மேயர் கவுன்சிலர் வரல அப்படின்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நிறைய இடங்கள்ல அடிப்படை வசதிகள் அப்படிங்கறதுதான். சரிம்மா, நான் சொல்றேம்மா. அதனால இந்த பாதிப்படைந்த மக்களை வந்து அரசு அதிகாரிகள், நான் மேயர் கவுன்சிலர் இவங்கெல்லாம் ஏன் வரலங்கிறது எனக்கு தெரியல. மாநகராட்சியில் இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஏன் வந்து இப்படி பார்க்காம இருக்காங்க? நிறைய இடங்கள்ல வந்து அடிப்படை தேவைகளுக்காக எம்எல்ஏவோட அலுவலகத்துக்கு தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. குப்பை ஆகட்டும், ரோடு ஆகட்டும். சோ என்ன உள்ளாட்சி பிரதிநிதிகள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்னோட ஆபீஸ்ல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நான் கடிதம் கொடுத்துட்டே இருக்கேன், தகவலை சொல்லிட்டே இருக்கேன். இதுதான் இவங்க வந்து மக்களை கவனிக்கின்ற விதம் அப்படின்னு தான் அதை நம்ம எடுத்துக்க முடியும். சரிம்மா, நான் சொல்றேம்மா. அதனால இந்த பாதிப்படைந்த மக்களை வந்து அரசு அதிகாரிகள், நான் மேயர் கவுன்சிலர் இவங்கெல்லாம் ஏன் வரலங்கிறது எனக்கு தெரியல. மாநகராட்சியில் இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஏன் வந்து இப்படி பார்க்காம இருக்காங்க? நிறைய இடங்கள்ல வந்து அடிப்படை தேவைகளுக்காக எம்எல்ஏவோட அலுவலகத்துக்கு தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. குப்பை ஆகட்டும், ரோடு ஆகட்டும். சோ என்ன உள்ளாட்சி பிரதிநிதிகள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்னோட ஆபீஸ்ல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நான் கடிதம் கொடுத்துட்டே இருக்கேன், தகவலை சொல்லிட்டே இருக்கேன். இதுதான் இவங்க வந்து மக்களை கவனிக்கின்ற விதம் அப்படின்னு தான் அதை நம்ம எடுத்துக்க முடியும்.